கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு, அந்த ஜெயலலிதா அம்மா வந்து பிஜேபி ஆட்சி கலைச்சது வந்து ஒரு வரலாற்றில் மிகச் சரியான முடிவு அம்மையார் ஜெயலலிதா எடுத்தது. அதுக்கப்புறம் அதே கட்சியை தாங்கி பிடிச்சு கூட்டணி வச்சு 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைபெற வைத்தது மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த வரலாற்று பெரும் பிழை. அவங்க நான் இருக்கிற வரை பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா. அதை உறுதியாக நிலைநாட்டினாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க எடுத்திருக்கிற முடிவும் அதே முடிவு தான், வரலாற்றில் பெரும் பிழை. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வைக்காம தமிழ்நாட்டை யார் ஆள்றது அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால என்ன வந்துடும்? அது மாதிரி இது அவர் சொல்றது தவறு. அவர் சொல்றதா வரலாற்றில் பெரும் பிழை. அம்மையார் ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் சரியான முடிவு எடுத்து வெளியேறி வந்து இனிமேல் எப்போதும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு மெரினா கடற்கரையில் நடந்த மாநாட்டில் உறுதியளித்தார்கள். அதுபோல மரண நொடி வரை அவர்களோடு கூட்டணி வைக்கல. அவங்க இறந்தாங்க. 4.5 ஆண்டு கால ஆட்சி யார் நடத்திக்கிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணாமலையார் கோயில் அனைத்தினமும் 10,000 மக்கள் வராங்க. ஆந்திராக்காரங்க ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. தரிசன டிக்கெட்ல முறைகேடு. நீங்க திருவண்ணாமலைக்காரங்க என்ற கேள்வி கேட்கறத விட்டுட்டு என்னை வெல்ல வைக்கிறதுக்கு பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆந்திராவில் ஒரு மாவட்டம். எப்படி ஒரு மாவட்டம், அது யார் ஆக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்னை முதலமைச்சர் ஆக்கிட்டா அது தானா போயிட போகுது. நல்லதானே? அண்ணாமலையார் மாதிரி அருணாச்சலம் வந்துருச்சு. நீ வெறும் அருணான்னு கூட வரும், சலம்னு கூட வரும். சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரமா? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எத்தனை தடவை இருப்பார்? இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடி தான் பெற்றாகணும். இது புலம்பி கொண்டிருக்கிறதுக்கான நேரம் இல்லை, போராடி பெறணும். அதனால ஐயோ வந்துட்டாங்க, ஆக்கிரமிச்சுட்டாங்க, இடங்களை எல்லாம் வந்து வாங்குறாங்கன்னா எல்லா இடத்துலையும் பேருந்து நிலையத்தில் எதுக்கு தெலுங்கு வருது? எதுக்கு வருது? அது வேணும்னே அவங்க உருவாக்குறாங்க. இப்போ அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. அறநிலைத்துறை வேற ஐயா கையில் இருக்குது, ஐயா சேகர் பாபு கையில். இப்போ நம்ம என்ன பேச முடியும்? அடிப்படை வசதிகள் சுத்தமாக செய்யலன்றாங்க சார் வர பக்தர்களுக்கு கோயில். அது அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது, நீ அறநிலையத்துறை அமைச்சர் தான் கேட்கணும். உண்டியல் வருமானம் மட்டும் 4 கோடி வருது. அதை வச்சுக்கிட்டு அடிப்படை வசதியை தம்பி இவர் பதில் சொல்றாப்ல. 4 கோடி 50 லட்சம் வருது, அதை வச்சுக்கிட்டு நீங்க கேட்கறதுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்குதான் அறநிலையத்துறை இருக்கு. 2026 உங்களுடைய கூட்டணி யாரு கூட இருக்கும்? என்னோட கூட்டணி முடிவு செய்யப்பட்டது. அது 8 கோடி மக்களோடு. 8 மாசம் கழிச்சு ஒரு பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு, தமிழ் தேசிய இன அரசியல் எழுச்சி மாநாடு. அதுல சொல்றேன் நான் யாரோட கூட்டணி. பாஜக கூட்டணியில் செங்கோட்டையனா அல்லது KC வீரமணியா அறிவிக்க போறாங்க மாற்றி அப்படின்னு சொல்லி பேச்சு அடிப்படுது. வீரமணி தான் அடிதானே படுது பேச்சு. அடிபடாம வரட்டும் பேசுவோம். அடிபடுற பேச்சுல போய் நான் என்ன சொல்றேன்? டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.